ஃப்ரெண்ட்ஸ், டே 2 சென்னையில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் போகிறது தான் வந்திருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் இது வரைக்கும் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாங்க போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் போயாச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் போயிருக்கேன், எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேனர் பண்ணோம், பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிட்டுங்க. பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இல்லை, ஏதோ ஏர்போர்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அது பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ள ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோக்குள்ள ஃபுல் எல்லா இடத்துமே ஏசியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எக்ஸலேட்டர் பாருங்க, அப்படியே செங்குத்தாக போகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எக்ஸலேட்டரில் போய்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்க ராஜா பகவத் மாதிரி இருக்கா. சரி, அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட கரெக்டாக வந்துச்சு. ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கேன். பார்த்தீங்கன்னா சரியான மின்னல் வேகத்தில் வந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்பில் நின்றுட்டு நம்மளுக்கான ட்ரெயின் இதாக தான் இருக்குது, அந்த வந்துட்டு ஓகே. நானும் எக்ஸைட்டுக்காக கரெக்டாக நின்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டோர் ஓப்பன் ஆக போகுது. நிறைய பேர் ஏறினாங்க. சரி, அப்படியே நம்மளும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி இடத்த பிடிச்சாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசிங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி, உள்ளே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பெரிய பாலத்துக்கு மேலே போதும். சைடில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சிட்டியே தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருந்தாங்க. மெட்ரோ ரயிலில் வேறு லெவலில் இருந்துங்க. அந்த வாட்டி பயணம் செஞ்சது வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க வந்து இப்போ இறங்கியாச்சு. இப்போ அந்த மாலுக்கு போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துருச்சுங்க. வாங்க போவோம். ஒரே டிராஃபிக். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் மாலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு, ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு மாலுக்கும் போக போகிறாங்க. வாங்க போயிடுவோம். உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. உள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செமையாக கூட்டம் இருக்குது. வாங்க போயிடும். ஞாயிற்றுக்கிழமைல அப்படியே பார்த்தீங்கன்னா மால்குள்ளே போயாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷோரூமே இருந்துச்சுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்கணும். சரி, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி, கூடிய சீக்கிரம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு நடந்து உள்ள போக ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மால் வேற லெவலில் இருக்குங்க. வாங்க உள்ளே போயிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்படியே அங்கேயும் எங்கே போகனே தெரில. பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். மால்குள்ளே பார்த்தீங்கன்னா நந்தி சிலைலாம் வச்சுருக்காங்க. இது பார்க்க வேற லெவலில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸலேட்டர் இருந்துச்சு. இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருந்துச்சு. அப்படியே லைட்டாக ஏறினேன் மேலே போயிட்டு. அவ்வளோதான், மால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. விஆர் மால் சென்னை. விஆர் மால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த சுற்றி பார்த்தாச்சுங்க. எல்லா இடமே சூப்பராக இருக்குது. எத்தனை பேர் சென்னையில இருந்து இந்த விஆர் மாலுக்கு வந்திருக்கீங்களோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. வாங்க ஏதாச்சும் சாப்பிடுவோம். இந்த இடம் மாலில் வேற லெவலில் இருக்குங்க. சாப்பிடணும்னு வந்தோம், பட் இருந்தாலும் ஒரு இடத்துல கூட இடம் இல்லைங்க. எல்லா இடமும் சரியான கூட்டமாக இருக்கு. ஒரு KFC ஆட்டும் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா KFC கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணனே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆஃபர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 சிக்கன் பர்கர், நம்ம பார்த்தீங்கன்னா 2 பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னடா ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் ஆகிட்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே சரியான கூட்டமாக இருக்கு. சரி, நின்று வாங்கினா தான் ஒப்பேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வரிசையில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு வேலையோ பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படியோ நம்ம கையில் கொடுத்துட்டாங்க பர்கரை. ஃபர்ஸ்ட் டைம் பர்கர் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எப்படி நல்லா இருக்கும். அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையாட்டு முதல்ல சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, வாங்க சாப்பிட்ருவோம். பர்கர் ஓப்பன் பண்ணிடுவோம். பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் ஒரு சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பர்கர் சாப்பிட்றேன். சாப்பிட்டு சேர்க்குங்க. நல்லா கூலிங்கா வேற லெவல்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா நம்ம KFC ஆர்டர் பண்ண போறோம். ஆர்டர் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு. அதனால வெயிட் பண்ணி தான் ஆர்டர் பண்ண. வாங்க. சரி, பர்கர் சாப்பிட்டு கை கழுவுன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, கை மட்டும் தானே கழுவும் அப்படின்னு பார்த்தா சைடில் போனால் கையை கை வைக்கலாம் மிஷின் இருக்குங்க. டே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கையை உள்ள விட்டு அப்படி ஜிலு ஜிலுன்னு ஒரு மாதிரி காற்று மாதிரி வந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கை அப்படியே ட்ரை ஆகிட்டு இங்கே இருந்து டோட்டல் சென்னை சிட்டியே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. சரி, நம்ம ஆர்டர் பண்ண KFC வாங்கிறோம்னு சொல்லிட்டு லைனில் நின்று வாங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஒரு 3 ஜூஸு, KFC சிக்கன். சரி, சாப்பிட்ருவோம் போய். நம்ம பார்த்தீங்கன்னா KFC சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோக், அப்புறம் பார்த்தீங்கன்னா 7up 3 வாங்கியிருக்கோம். சரி, ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்களே, அவ்வளோ மசாலான்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும்.
ஒரு கேஎஃப்சி ஒன்று சாப்பிடுவோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. விஆர் மால்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம எல்லாரும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க.